வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து மேஷத்தில் ராகு மற்றும் கடகத்தில் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி வரை இருக்கார். 31ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போயிடுவார். 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் அவர்கள் கிரகம் உங்களுக்கு கன்னிக்கு போயிடும். ஸோ கன்னியில் மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போனால் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்கரமாகிறார். ஸோ இதுதான் ஒரு மேஜரான ஒரு கிரக பலன்கள். அது மட்டும் இல்லாமல் துலாமில் கேது. ஸோ துலாமில் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வியாபார ஸ்தலங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மகரத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார். மற்றபடி மீனத்தில் குரு வக்கரம். ஸோ இதுதான் கிரக நிலவரங்கள். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கும் பொழுது மேஜராக இந்த வாட்டி அந்நிய நாட்டு முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்கும் நாட்டுக்கு. அதே நேரத்தில் அந்த சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் சூசகமான ஒரு சில வில்லங்கமான விஷயங்கள் இருக்கும். அதனால் நாளைக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பேர் ஒரு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்களுடைய ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், குடும்பங்கள் நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நல்ல விஷயங்கள்னும் போது இதில் வெளிநாட்டு முதலீடு உள்ளே வர்றது பெரிய ப்ளஸ்னாலும் அந்நிய நாட்டு சக்திகளுடைய ஒரு சின்ன அச்சுறுத்தல்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். மிதுன ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு உங்களது ராசி அதிபதி 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள் நடக்கும். அதுவும் 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்பொழுது ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா விற்று அதனால் காசு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. அதுவும் 21ஆம் தேதிக்கு மேலே புதன் கண்ணியில் இருக்கும்போது நல்ல மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இதுவரை உங்கள் அம்மா கிட்ட நிறைய சண்டை சச்சரவுகளோ, அம்மா பிரிஞ்சு போயோ தனியாக இருக்காங்கன்னா இந்த 21ஆம் தேதிக்கு மேலே அவங்க சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த பிணக்குகள்லாம் நீங்கி ஒரு கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேர் ஒரு சொத்துக்கள் விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் குழந்தைகளுடைய செலவுகள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ குழந்தைகளோட வருங்காலத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். எங்கே அலையிறது, ஐயோ இந்த பையனுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 3-12 போதே நிறைய விஷயங்களுக்காக அலையிறது, முயற்சிகளுக்காக அலையிறதும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத விஷயம். அதே நேரத்தில் கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குது. இந்த பிஆர் அந்த மாதிரி ஆட்களை வச்சு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். 4ஆம் இடத்துல புதன் 21ஆம் தேதிக்கு மேலே இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் 21ஆம் தேதிக்கு மேலே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் 21ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. 3ல் உங்களுக்கு சூரியன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகளுக்காக உங்களுக்கு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஒரு உத்வேகத்தோடு எப்படி சாதிச்சே ஆகணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் விற்கிறது, சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி எதாவது பிளான் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதும் தவிர்க்க முடியாது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கனால வேலையில் அலைச்சல்கள் இருக்கும். இங்கெங்கே அலையிறது, என்னங்க பண்ணுறது, ஒரே அலைச்சலாக இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இப்போ போடுற விதை நீங்கள் இப்போ அலைஞ்சு தெரிஞ்சாலும் இந்த விஷயத்துக்காக நீங்கள் அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நினைக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு 10ல் வக்ரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிங்களோட கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்ற ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஈகோ கிளாஷஸை தவிர்த்துக்கணும். ஏன்னா இருக்குது ஒரு லைஃப்ங்க. இதில் ஈகோ போட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னிச்சு, அப்பா சொன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களும் ஆடக்கூடாது. அதே நேரத்தில் பையன்களும் இந்த மாதிரி தான், எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் ஆடிக்கிட்டு இருக்கிற லைஃப்பை காலி பண்ணுறது வேஸ்ட்டு. எதாக இருந்தாலும் வீட்டில் உட்காந்து நீங்களே பேசி நீங்களே சால்வ் பண்ணிக்கிங்க உங்கள் விஷயத்தை.
உங்கள் பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகாதீங்க தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஜாஸ்தியாக வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அந்த பிடிவாதங்களை விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ல் சனி வக்கரமாக இருக்குது. ஸோ 8ல் வந்து சனி வக்கரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதை வந்து சனி சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிற காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வராத பணம், ஏதாச்சும் ஒரு பெரிய பணம் வந்து உங்கள் பாக்கெட்டே போவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்குமே இந்த சனி சுக்கிரன்லாம் இருக்கும்போதெல்லாம் அந்த அமௌண்ட்டு சூப்பராக வருங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது யாருக்கு வரும் அப்படின்போது சனி திசை புத்தி, அதாவது நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, ஜென்ரலாகவே சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் வரும். அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது என்ன சொன்னாலும் மனுஷன் கேட்க மாட்டேங்கிறாயா அப்படின்ற மாதிரி புலவுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிற வேகங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து குரு 10ல் வந்து வக்கரமாக இருந்த ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் நினச்ச மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் வேகமாக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பெரிய வெற்றியும் கண்டிப்பாக உண்டுங்க. 11ல் ராகு இருக்கிறது வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வந்து படித்து முன்னேறுவதற்கான மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் மிதுன லக்னக்காராக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் இருக்குங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், ஒரு மேற்படிப்பு படிக்கணுன்னாலும் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய பொருள் வளர்ச்சி, பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுவும் யாருக்கு இருக்குது அப்படின்போது மிதுன லக்னம் ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பெரிய லாபங்கள் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்டை ரொப்புங்க பணம், அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. 12 செவ்வாய். ஸோ 12 செவ்வாய் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்கள் அங்கங்கே அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் ஒன்று பண்ணுவோம். சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. ஸோ வெளியில் போய் நீங்கள் அங்கே போய் வேலை செய்யுங்க, இங்கே போய் வேலை செய்யுங்கன்னு. கடன் கொடுக்கல் வாங்கல் ரொட்டேஷன் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள். காலைல எழுந்துச்சு அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண மனதார பிரார்த்தனை பண்ண சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.